ஹாய் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்னுடைய ஓன் வீட்டில் இருந்து கொண்டு. இது ஒரு பெரிய கப் ஆஃப் காஃபி என்னுடைய அன்பு கணவர் எனக்கு போட்டு தந்த காஃபி. இப்போ 11 மணி ஆச்சு. ஸோ நொறுக்கு தீனி டைம். ஸோ அதனால் இந்த நொறுக்கு தீனியை பைத்தம் பணியாரம் என்ஜாய் பண்ணுறேன். அதை ஸ்டார்ட்டில் என்ஜாய் பண்ணுறேன். இதுக்கு மேலே அடுத்தடுத்த விஷயங்கள் வருது. இது எனக்கு ஒரு ட்ரைனிங் மீட்டிங். அதனால் என்னுடைய செவிகள் ஓப்பனாக இருந்து நோட்ஸ் எடுத்தால் போதும். பக்கத்தில் நோட் பேட் வச்சு நான் நோட்டும் எடுக்கிறேன். இந்த டைம் பர்ஃபெக்ட் டைம் கொஞ்சம் நல்லா நொறுக்கு தீனிகளை என்ஜாய் பண்ணி காஃபியையும் சிப் பண்ணுறதுக்கு. அதை தான் நான் இப்போ உங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணி சேரன். என்னுடைய அன்பு கணவர் எனக்கு போட்டு தந்த பிக் கப் ஆஃப் காஃபி எனக்கு பிடிச்ச மாதிரி. அது இன்னும் அடிஷ்னல் லவ்வோடு போட்டு தந்ததால் சூப்பர். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொண்டு காட்ட போகிறேன். வீட்டில் இருந்து என்னுடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற கம்ஃபர்டபிலிட்டியில் உண்டு என்னுடைய செல்ல குட்டி அப்ரிக்காட்டு என் பக்கத்திலே இருக்க முடியும். சரி, பேக் டு திருப்பி மைண்ட் கொஞ்சம் சீரியஸ் ஆகுது. ஏனெண்டா கொஞ்சம் நிறைய சொல்லினோம், அதை மைண்ட் எடுத்துக்கொள்ளுது. அந்த அதுக்கு நடுவில் இது பாருங்க, இது பக்கோடாவை சாப்பிட்டு கொண்டு நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஏதோ ஒன்று ஸ்க்ரீனில் வந்துச்சு, அதையும் கொஞ்சம் மைண்டில் போட்டு இதே மாதிரி நொறுக்கி கறக்கு முறுக்குன்னு நொறுக்கி நோட்ஸ் எடுக்கிறேன். ஒன்றும் மிஸ் பண்ணக்கூடாதுண்டு. மோஸ்ட்லி மீட்டிங் வெரி இன்டென்சிவாக தான் இருக்கும். போத் சைட் என்கேஜ்மெண்ட் பண்ணணும். ஆனால் இது ட்ரைனிங், அதனால் கொஞ்சம் லைட்டான மீட்டிங். ஸோ இந்த மீட்டிங் பர்ஃபெக்ட் ஃபார் இப்படியான மாதிரி ஸ்நாக்ஸ்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு குடித்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. அந்த கேப்பில் தான் நான் உங்களையும் இதில் இன்வைட் பண்ணியிருக்கிறேன். தட்டவடை, எனக்கு பிடித்த தட்டவடை உங்களுக்கு தெரியும். அதையும் நான் என்ஜாய் பண்ணுறேன். என் ஹஸ்பண்டும் இதில் ஒரு தட்டவடையோ 1.5 தட்டவடை எடுத்துட்டார் எனக்கு கொண்டு தரும்போது. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் தட்டவடை. இப்போ நான் ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் இமெயில் அதான் கொஞ்சம் சீரியஸ் ஆகிடுச்சு. அதை வாசித்தேன் நான். அதுக்கு பிறகு இப்போ ஓகே ஆகிட்டேன். அதுக்கு ஒரு பிளானை போட்டுட்டேன். ஓகே, திருப்பி பேக் டு நொறுக்கு தீனிகள். கொஞ்சம் நேரம் முடிய வெளியே இருக்கா ஜன்னலில் பார்க்குறேன். இனி மீட்டிங் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்தடுத்த விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முதல் உங்களோட சின்ன ஒரு என்ஜாய்மெண்ட். பாடே இன்னும் ஒரு 7 மணி நேரம் ஒர்க் பண்ணணும், 6 மணி நேரம் ஒர்க் பண்ணணும் நினைக்கிறேன். ஓகே டார்லிங்ஸ், ஹேவ் அ லவ்லி டே.